Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தலையாயிருக்கிறார், நான் சரீரமாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் அதிகாரம் என்னுடைய அதிகாரம். கிறிஸ்துவின் அதே அதிகாரத்தை நான் இந்த பூமியிலே பெற்றிருக்கிறேன். அதை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறார். இதுதாங்க உண்மை. கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். நீங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க பயன்படுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கிறார். எப்படி போலீஸ்காரங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு பேட்ஜ் எல்லாம் கொடுத்துட்டு போய் அங்க நின்று வேலையை செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ, அரசாங்கம் எதிர்பார்க்கிறதோ, அதுபோல கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில நடக்கிற காரியங்களுக்கு நம்மை பொறுப்பாக்கி விட்டார். இந்த அதிகாரத்தை ஒருத்தன் உணர்ந்து கொண்டால், நான் யார், எந்த தேவன் என்னுடைய தேவன், யாருடைய அதிகாரத்தோடு நான் வந்திருக்கிறேன், யாருடைய கரம் என் மீது இருக்கிறது, யார் என்னை அழைத்திருக்கிறார், யார் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ரட்சித்தது யார், எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையிலே உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கிற சகல சக்திகளையும் மீறி நீங்க மேலே வருவீங்க. அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு எதிராக எதுவுமே கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் இது தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்ப அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். கிறிஸ்தவ மக்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை பற்றி கர்த்தர் நமக்கு ஒரு பிக்சரை, ஒரு படத்தை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்க வேண்டும். என்ன அதிகாரம்னா என்ன, இது எப்படிப்பட்ட காரியம் என்பதை குறித்த படத்தை நமக்குள்ள உருவாக்க வேண்டும். திருப்பவும் ஏசாயா 43 அதிகாரத்துக்கு 25-26. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? ஒரு பார்ட்னர் போல பார்க்கிறார். நீ ஆளுப்பா, நீ பக்கத்தில் வந்து உட்காரு, என்ன விஷயம் சொல்லு. பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். உன் வழக்கை எனக்கு சொல்லு, உன் நியாயத்தை என்கிட்ட சொல்லு, உன்னுடைய காரியத்தை பற்றி நம்ம வழக்காடுவோம் என்று சொல்றார். நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். இந்த டிஸ்கஸ் பண்ணுகிற மென்டாலிட்டி நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது. ஹலோ, அவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கர்த்தரோடு கூட உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணுகிறவன், என்னுடைய வழக்கை என்னுடைய நியாயத்தை பற்றி சொல்லக்கூடியவன், அவரோடு உட்கார்ந்து பேசுகிறவன், அவரிடத்தில் என்னுடைய நியாயத்தை சொல்லி நியாயம் கேட்க முடியும் என்னால அப்படிங்கிற ஒரு எண்ணம் அநேக விசுவாசிகளிடத்தில் கிடையவே கிடையாது. இவங்க ஏதோ பிச்சைக்காரர்கள் போல கேட்டுக்கு வெளியே நின்று அம்மான்னு கத்துறாங்க பாருங்க. சிலர் ஜபத்தை கேட்ட உடனே அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. ஐயா, யார் பிச்சைக்காரரா இல்லை ஜபம் பண்ற கிறிஸ்தவரா? அவரு ரெண்டு டோனுக்கு வித்தியாசமே இருக்க மாட்டேங்கிறது. ரொம்ப தப்பு பாருங்க. ஏன்னு சொன்னால் உள்ளத்தில் அந்த பிரிண்ட் ஆகிடுச்சு. அந்த எண்ணம் பிரிண்ட் ஆன உடனே அப்புறம் குரல்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குது, தோரணெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குது, எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பாதபடியில் கிடக்கிறவர்களாக மாறிடுறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறவர்களாக சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய வழக்கை எடுத்தவற்றை சொல்லி நியாயம் கேட்கிறவர்களாக நம்ம இருக்கிறது கிடையாது. இந்த ஒரு புதிய பிக்சரை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஏற்படுத்தட்டும். இருக்கீங்களா? நீங்கள் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவரோடு பேச முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த விதத்தில் உங்களை பற்றி நீங்கள் என்ன ஆரம்பியுங்கள். உட்கார்ந்து இருக்கிறீர்கள் சொன்னால் ஒரு ராஜா தாங்க கோர முடியும். கர்த்தர் உங்களை ஒரு ராஜாவாக காண்கிறார், ராஜாக்களை போல காண்கிறார். அப்படியே 44 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஏசாயா 44 அதிகாரத்துக்கு 24 26 வரை. இன்னும் இந்த பிக்சர் என்ன ஸ்ட்ராங் ஆக்கும். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. ஊழியக்காரன் சொன்னா உடனே பாஸ்டர்களை யோசிக்க கூடாது. நீங்க பெரிய தப்பு.
என் ஊழியக்காரன்னா அவரை சேவிக்கிற யாரும். பழைய ஏற்பாட்டில் வந்து ஊழியக்காரன்னு சொல்லும்போது எல்லா நேரத்துலையும் அது வந்து எலியா தீர்க்கதரிசி, எலிசா அப்படி ஒரு ஊழியக்காரரை சொல்லியிருக்கிற அர்த்தம் கிடையாது. ஊழியக்காரன்னு சொன்னால் தேவதூதரில் கூட ஊழியக்காரன்னு சொல்லுது வேதம். இஸ்ரவேல் மக்களை ஊழியக்காரர்கள் அழைக்குது. இப்படி எல்லாருமே ஊழியக்காரர் தான். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லையா? அப்படி அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிலைப்படுத்தி. அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நிலைப்படுத்த விரும்புகிறார். இருக்கீங்களா? God wants to perform the words you speak. நீங்க எப்படா அவருடைய வார்த்தையை பேசுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரா? நீங்க பேசுறதெல்லாம் என்ன? காசு இல்லை, இதோட 10வது தடவை சொல்லிட்டேன். நீங்க எப்போ என்னுடைய எல்லா குறைகளையும் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறார்னு சொல்லுவீங்கன்னா பரலோகமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சொன்னா அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக, சொன்னா அதை நிறைவேற்றுவதற்காக, சொன்னா அதை பலிக்க பண்ணும்படியாக பரலோகமே காத்துட்டு இருக்குது. ஆனா காலையில் எழுந்திரிச்சு சொன்ன முதல் அனௌன்ஸ்மெண்ட் நான் நிறைய வீட்டில் காசு இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ காத்துக்கிட்டு இருக்குது பரலோகம். இவங்க சொல்கிறதே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைன்னா அவருடைய வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரர். அந்த வார்த்தையை நிலைப்படுத்த அவர் விரும்புகிறார். என் ஸ்தானாபதிகளின், வெளியூர்லேருந்து வந்து இன்னொரு நாட்டில் ஸ்தானாபதியாக இருக்கிற ஆள், அவருடைய சம்பளம்லாம் அங்கேருந்து வருது. இவர் இருக்கிற நாடு ஏழையாக இருக்கலாம், ஆனால் இவர் ஏழையாக இருக்க மாட்டார். இவர் ஏன்னா வேறு இடத்துலேருந்து வர்றவர், கதையே வேறு இவருடைய கதை. அதனால் உள்ளூர் ஆளுங்க வீடும் அவர் வீடும் வித்தியாசமாக இருக்கும். அவர் வாழ்க்கையும் இவங்க வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய ஸ்டாண்டர்டே வேறு. கர்த்தர் நம்மை ஸ்தானாதிபதிகள் என்று சொல்கிறாரு. ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. அப்போ கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறார், அவருடைய ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்ற விரும்புகிறார். அப்புறம் பாருங்கள், குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். எப்படி அதை பண்ணுறாரு? குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு சொல்வாராம், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளை கட்டப்படும்படியாக எழுப்புவாராம். எப்படி எழுப்புவார்? 28ஆம் வசனத்தை பாருங்க. கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எப்படி மெத்தடில் பண்ணுறேன்றாரு. நான் சொல்லுவேன் எருசலேமை பார்த்து, நீ குடியேறுவாய், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு நான் சொல்வேன்னு சொல்றாரு. அவர் எங்க? அவர் நேராக வந்தா சொல்றாரு. இந்த பூமியில அவரா வந்து நேராக சொல்றாரு எல்லாத்தையும். அவர் அல்ல, அவன் சொல்லுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லி, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று அவன் சொல்லுவான். எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படு, அஸ்திபாரப்படு. யார் சொல்லுவான்? அவன் சொல்லுவான். அவன் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம், நல்லதான் பாருங்களேன், எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் சொல்லி சொல்லி நிறைவேற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே சொல்ல போறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் நன்றாக இருக்க வேண்டும், செழிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அது எப்படி? கர்த்தர் பார்த்து ஏதாவது செய்யட்டுங்கன்னு நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று சொல்லுவான். சொல்லி சொல்லி எனக்கு பிரியமானவளை அப்படிதான் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்றாரு. அவன் சொல்லுவான், அவன் சொன்னபடியே ஆகும். இருக்கீங்களா? அவன் சொல்லி நிறைவேறான். அவன் எருசலேம் பாழாய் கிடக்கிறப்ப எருசலேமை பார்த்து சொல்லும்படியாக மனிதர்களை அவர் எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் நின்று கொண்டு, எருசலேமே நீ கட்டப்படுவாய், யூதாவின் பட்டணங்களே நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள், கட்டப்படுவீர்கள் என்று சொல்லும்படியாக ஆட்களை அவர் வைத்திருக்கிறார். சொல்லி சொல்லி எனக்கு பிரியமான, கர்த்தர் எருசலேமை கட்டணும்னு பிரியப்படுறாரு, யூதாவின் பட்டணங்களை கட்டணும்னு பிரியப்படுறாரு. ஆனால் அது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். எருசலேமை கட்டணும்னு பிரியப்படுறாரு கர்த்தர், அது கர்த்தருடைய நகரம். தேவாலயத்தை அஸ்திபாரப்படுத்த அவர் பிரியப்படுகிறார். அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட வேணும், அது கட்டப்பட வேணும், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் அவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒரு ஆள் தேவை. என்ன பண்ணுறதுக்கு ஆள் தேவை? இதை சொல்லணும், கட்டப்படு என்று சொல்ல வேணும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டின் மத்தியில், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டு, என் குடும்பம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள்,
என் கையின் பிரயாசங்கள் செழிக்கும், அது வாய்க்கும், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால்தான் அது ஆகுமே ஒழிய, அப்பதான் தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஒழிய, தேவன் விரும்பினா அது நிறைவேறும் சொல்லிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. அவர் விரும்புகிறார். அவர் விரும்பினவைகளை எல்லாம் இங்கே உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றுவது? நீங்கள் வாயை திறந்து கட்டப்படு, அஸ்திபாரப்படு என்று சொல்ல வேண்டும். ஹலோ, நிறைய வீட்டில் என்ன நடக்குது? இப்படியே இருக்கிறியப்பா, இப்படியே இருந்தா நீ என்ன ஆவியோ? ஹலோ, இப்படியா சொல்ல சொல்லிருக்குது? அங்கே இங்கே அலமோதி கொண்டிருக்கிறவனே நீ கட்டப்படுவாய், நீ அஸ்திபாரப்படுவாய். என்ன செய்வது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறவனே நீ கட்டப்படுவாய், நீ அஸ்திபாரப்படுவாய். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவனே நீ கட்டப்படுவாய், அஸ்திபாரப்படுவாய். வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறவனே நீ கட்டப்படுவாய், அஸ்திபாரப்படுவாய். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒன்றுமில்லாது இருக்கிறவனே நீ கட்டப்படுவாய், அஸ்திபாரப்படுவாய் என்று வாயை திறந்து சொல்லி கர்த்தருக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றுங்கள். இருக்கீங்களா? அப்படியே தான் சுகத்தை பற்றி, அப்படியே தான் செழிப்பை பற்றி, அப்படியே தான் வாழ்க்கையை பற்றி. சில அம்மாமார் இருக்கிறாங்க, நல்லா ஆவிக்குரியவங்க தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவரால் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. உபவாசத்தில் சாம்பியன்ஸ். முதலாம் சனிக்கிழமை இங்கே உபவாசம், ரெண்டாம் சனிக்கிழமை அங்கே உபவாசம், இப்படி ஒரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு உபவாசத்துக்கு போயிட வேண்டியது. எல்லா உபவாசத்திலும் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருந்து பட்டினி கிடந்து கண்ணீர் விட்டு மன்றாடி அழுது எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுக்கு வரும். இது இல்லாமல் வீட்டில் இன்றைக்கி உபவாசம், அந்த வீட்டில் இன்னொரு உபவாசம், இப்படி வீடு வீடா உபவாசம், எல்லா உபவாசம் பண்ணிவிட்டு, ஆனால் தினந்தோறும் டிக்ளேர் பண்ணுறது என்ன? கட்டப்படுவாய், அஸ்திபாரப்படுவாய் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றாமல், புருஷன் ஒழுங்காக இல்லைன்னா என்ன பண்ணணும்? புருஷனே இயேசுவின் நாமத்தினாலே நீ ஒழுங்காக இருப்பாய். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, இதை சொல்லுங்க. என் புருஷன் நல்லா இருப்பார், அவர் உருப்படுவார், அவர் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுவார், அவர் நல்ல கணவராக இருப்பார், நல்ல ஒரு தகப்பனாக இருப்பார், என் வீடு உருப்படும், நல்லா இருக்கும், இயேசுவின் நாமத்தில் அது நல்லா இருக்கும். சும்மா உபவாசம் கடந்து பிரயோஜனம் கிடையாது. வார்த்தையை மாத்திர வரைக்கும் வேற எதுவும் நடக்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்கள் குடும்பம் எப்படியே இருக்கணும்னு விரும்புகிறாரா? நீங்க நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டே கிடக்கட்டும் சொல்றாங்க. கர்த்தருக்கு என்னமோ தெரியலங்க, கர்த்தருடைய சித்தம் என்னமோ. நானும் 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். போகாத உபவாச கூட்டம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. எல்லாரும் ஃபேமஸ் ஆயிட்டார் ஹஸ்பண்ட். இப்போ எந்த உபவாச கூட்டத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அவங்க சொல்கிறாங்க, ஓ அவரா, நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க இங்கே. அதனால தான் அவர் உருப்படாமல் இருக்கிறாரு. அவர் இந்த கோயில் பக்கமே தலை காட்ட முடியல, அவ்வளோ அவமானமாக இருக்குது அவருக்கு. இந்த மனைவி போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்குது. அதை பண்ணாமல் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், மனுஷர்கிட்ட போய் இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் யார்? நான் இங்கே கடந்து இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு சிங்காரசனத்தை ஆட்டிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. கர்த்தரோடு கூட உட்காந்து என்னுடைய நியாயத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடிய தகுதி பெற்றவன், அவரோடு வழக்காடக்கூடியவன். நான் கர்த்தரிடத்தில் போய் என் காரியத்தை நான் சொல்லுவேன். அங்கே நான் பேச போகிறேன் என் விஷயத்தை. அதுவும் இல்லாமல் கர்த்தருக்கு என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றது பிரியமாக இருக்கிறது, அது அவருடைய சித்தம். ஆகவே அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அறையிலே எழுந்து நின்று என்னுடைய வீடு சமாதானத்தினால் நிறைந்திருக்கும், செழிப்பினால் நிறைந்திருக்கும், நன்மையினால் நிறைந்திருக்கும். இங்கே இருக்கிற எல்லா பொல்லாப்புகளும், கேடுகளும், சண்டைகளும், சச்சரவுகளும், விரோதங்களும், பகைகளும், கசப்புகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமற் போகும். சமாதானம் இங்கே குடி கொண்டிருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்று பேசுங்கள். வாயை திறக்கும் போதெல்லாம் அது வரட்டும். இப்படித்தான் கர்த்தருக்கு பிரியமானதை அவன் நிலைநிறுத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்படி பண்ணும்போது தான் அதிகாரத்தை எடுக்கிறீர்கள். இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்க பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தா அப்படி இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அநேக பேர் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க? ஒரே பிரச்சனையா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க பிரதர், எல்லார்ட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பிரதர், எல்லா ப்ரேயர் குரூப்பும் சொல்லி அனுப்பிச்சிருங்க பிரதர். இன்னும் 1000 ப்ரேயர் குரூப் ஜெபம் பண்ணாலும் இது சரியாக போகிறதே கிடையாது. சரியானாலும் திருப்பியும் பழைய குருடி கதவை திரடின்னு வந்துடும். அது பிரச்சனை. ஏன்னா வாழ்க்கை சரியாகலை. ஏன்னு சொன்னால் வார்த்தை சரியாகலை. வார்த்தை சரியாகும் போது தான் வாழ்க்கை சரியாகும்.
இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. கட்டப்படு, அஸ்திபாரப்படு, என் வீடே, தொழிலே, கையின் பிரயாசமே, பொருளாதாரமே, என்னுடைய எல்லா காரியங்களும் கட்டப்படும், அஸ்திபாரப்படும், நிலைநிறுத்தப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இப்படிதான் கர்த்தர் கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு குடும்பத்தை? இப்படிதான் கட்டுறாரு. உங்க வாயை வச்சு தான் உங்க குடும்பத்தை கட்டுறாருங்க. உங்க வாயை வச்சு தான் உங்க பிசினஸை கட்டுறாரு. உங்க வாயை வச்சு தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கட்டுறாரு. அதுக்குன்னு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை வாயில வைத்திருக்கிறவர்களாம். ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனா இதான் அர்த்தம். இப்படிதான் அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும்.